கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 27 அதனுடைய 8 இப்படியாக சொல்கிறது, ஒரு கூட்டில் இருக்கிற அந்த குருவி தன் கூட்டை விட்டு வெளியே போனால் அதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லியும், அந்த அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே போனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருக்குன்னு சொல்லி இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குருவி தன் கூட்டில் இருக்கும் பொழுது அது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது, நல்ல அதுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கிறது, அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறது. ஆனால் அந்த கூட்டை விட்டு அது தூரம் போகும் பொழுது, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அது கடந்து செல்லும் பொழுது, அது என்ன செய்யணும், வெயிலையும் மழைகளையும் அது என்ன செய்யணும், தன் காஞ்சி என்ன செய்யுதுன்னா மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் அது காணப்படுகிறது. ஸோ அதே போல் தேவன் நம்மளை ஒரு ஒரு இடத்துல அவர் வைத்திருப்பையானால், ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு தலைவியாக நம்ம வைத்திருக்கலாம், இல்லை ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக நம்ம இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு அதிகாரியாக நம்ம இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். எந்த இடத்துல தேவன் ஒரு ஸ்தலத்தில் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல தேவனுக்கு உகந்தத பலியாக நம்ம இருக்கும் பொழுது, தேவனோட அந்த ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்னா ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ இப்படியாக ஒரு நபர் சொல்லுறாங்க, கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தா அப்படின்னா அது வானில் பிறக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவ விட்டு நம்ம தூரம் போனால் அது சோரம் போன வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டனா கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுதல் வேண்டும்.